போன வீடியோவில் எங்கள் ஊரில் கடலும் வைகை ஆறும் ஒன்றா கலக்கிற இடம்னு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வந்துச்சு. ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, வைகை ஆறு எப்படி உங்கள் ஊர் கடலில் கலக்கும்னு. அதுக்குத்தான் எங்கள் ஊரில் வைகை ஆறு எப்படி கலக்குது, அந்த இடத்தோட அழகை பாருங்கன்னு திருப்பி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வாங்க வைகை ஆறு கடலில் எந்த வழியாக கலக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற இந்த இடத்துக்கு பேர் நதிப்பாலம். இது நதிக்கு மேலே கட்டியிருக்கிறதுனால இதுக்கு பேர் நதிப்பாலம்னு வந்துச்சு. நான் இந்த வீடியோ எடுத்தது மழை சீசனில் தான் எடுத்தேன். பாருங்கள் இந்த ஆற்றில் எவ்வளோ தண்ணி இருக்குதுண்டு. ஒரு ஆள் முழுவக்கூடிய அளவுக்கு தண்ணி இருக்குது. எல்லோரும் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, இந்த ஆற்று தண்ணி நல்ல தண்ணி தானே, ஏன் விவசாயத்துக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறீங்கன்னு. இந்த தண்ணி 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடியே இது உப்பு தண்ணியாக மாறிடுது. இந்த உப்பு தண்ணியை நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு பக்கத்தில் நிறைய உப்பளங்கள் இருக்குது. அந்த உப்பளங்களுக்கு உப்பு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. மழை காலத்தில் அதிகமாக மழை பெஞ்சால் இந்த நதியில் உள்ள தண்ணி பாலத்துக்கு மேலே ஏறிடும். அதுக்கப்புறம் இந்த மழை காலத்தில் அதிகமாக தண்ணி இருக்கையில் நிறைய பேர் இந்த தண்ணியில் மீன் பிடிப்பாங்க. ஆற்று மீனுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விரால் நிறைய வரும். விராலுன்னா பிரானு, அதுவும் குட்டி குட்டியாக நிறைய வரும். வலை போட்டு பிடிப்பாங்க. இதோட லாங் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. இதோட என்னோடய வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.